பசும்பொன் முத்துராமலிங்கத் தேவரின் இந்த வாழ்க்கை வரலாறு அவரது வீரத்தையும் ஆன்மீக பற்றையும் மிக அழகாக சித்தரிக்கிறது. அவரது ஆளுமையை இன்னும் ஆழமாக பிரதிபலிக்கும் வகையில் இதோ வந்த தொடர்ச்சியான தொகுப்பு. பசும்பொன் மண்ணின் மண்வாசனையோட பிறந்து மக்கள் மனங்களில் இன்று வரை அணையாத தீபமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் வெறும் அரசியல் தலைவர் அல்ல, தென்னகத்தின் வீரமும் தியாகமும் நேர்மையும் ஒன்றாக உருவெடுத்த உயிருள்ள வரலாறு. 1908 அக்டோபர் 30 ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் என்னும் ஊரில் பிறந்த அவர் சிறு வயதிலிருந்தே சாதாரண குழந்தை அல்ல என்பது அனைவருக்கும் தெளிவாயிற்று. அவரின் பார்வையில் ஒரு தைரியம் இருந்தது. அவரின் நடையில் ஒரு தலைமைத்தன்மை இருந்தது. அவரின் மனதில் ஏழை மக்களின் வலி இருந்தது. வளமான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் செல்வ சுகங்களில் மட்டும் மூழ்கி வாழ வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. தன் சுற்றிலும் வாழ்ந்த மக்களின் துன்பங்களையும் ஏழ்மையையும் அநீதியையும் பார்த்தபோது அவரது உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. மக்கள் இவ்வளவு துன்பப்படும்போது நான் மட்டும் அமைதியாக எப்படி வாழ முடியும்? அந்த கேள்வியே பின்னர் அவரை மக்களின் பாதையில் நடக்க வைத்தது. அவருக்கு அதிகாரம் வேண்டும் என்ற ஆசையில்லை, பதவி வேண்டும் என்ற பேராசை இல்லை. ஆனால் மக்களின் உரிமை காக்கப்பட வேண்டும் என்ற தீவிரமான நம்பிக்கை மட்டும் இருந்தது. அந்த காலத்தில் இந்தியா முழுவதும் ஆங்கிலேய ஆட்சியின் பிடியில் தவித்துக் கொண்டிருந்தது. பலர் பயந்து மௌனமாக இருந்தார்கள். சிலர் அநீதியை பார்த்தும் தலைகுனிந்தார்கள். ஆனால் முத்துராமலிங்கத்தேவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அநீதியை பார்த்தால் அமைதியாக நிற்க முடியாத மனம் அவருக்கு இருந்தது. அடக்குமுறையை பார்த்தால் எதிர்த்து நிற்கும் தைரியம் அவரிடம் இருந்தது. அதனால்தான் அவர் சுதந்திர போராட்டத்தின் பாதையில் காலடி வைத்தார். அது சாதாரண முடிவல்ல, அது உயிரையே பணயம் வைக்கும் முடிவு. இருந்தாலும் அவர் பின்வாங்கவில்லை. ஏனெனில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை தனக்காக அல்ல, இந்த நாட்டிற்காக, தன் குடும்பத்திற்காக அல்ல, இந்த மக்களுக்காக. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தீவிர தேசபக்தியும் வீர மனப்பான்மையும் அவரை ஆழமாக ஈர்த்தன. நாட்டை விடுவிக்க வேண்டுமென்றால் வெறும் வார்த்தைகள் போதாது, துணிவும் தியாகமும் தேவை என்பதை அவர் தெளிவாக உணர்ந்திருந்தார். அந்த உணர்வே அவரை மற்ற அரசியல் தலைவர்களிலிருந்து வேறுபடுத்தியது. அவர் மேடையில் நின்று பேசும்போது அது வெறும் உரை அல்ல, அது ஒரு வீர முழக்கம். அவர் சொன்ன வார்த்தைகள் மக்களின் காதுகளில் விழவில்லை, நேராக அவர்களின் இரத்தத்தில் கலந்து தீப்பொறியாக மாறின. அதனால்தான் மக்கள் அவரை ஒரு தலைவராக மட்டும் பார்க்கவில்லை, தங்கள் நம்பிக்கையாக, தங்கள் தைரியமாக, தங்கள் உரிமையின் குரலாக கண்டார்கள். முத்துராமலிங்கத்தேவரின் வாழ்க்கையில் முக்கியமானது அவர் காட்டிய பணிவு. உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர் என்பதால் தன்னை உயர்வாக காட்டிக்கொள்ள அவர் ஒருபோதும் முயற்சிக்கவில்லை. மக்கள் மத்தியில் மக்கள் போலவே வாழ்ந்தார். ஏழையின் கையை பிடிக்கத் தெரிந்தார். வலிமை இல்லாதவர்களுக்கு வலிமையாக நின்றார். துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதலாக இருந்தார். அவர் மனதில் சாதி, மதம், பணம், பதவி என்ற வேறுபாடுகளுக்கு இடமே இல்லை. மனிதன் என்ற ஒரே அடையாளத்தில்தான் அவர் மக்களை பார்த்தார். ஒற்றுமை இருந்தால் மட்டுமே சமூகம் வலுவாகும். தைரியம் இருந்தால் மட்டுமே மக்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியும். நேர்மை இருந்தால் மட்டுமே அரசியல் புனிதமாகும் என்ற உண்மையை அவர் தனது வாழ்வால் எடுத்துக்காட்டினார். அவர் அரசியலில் இருந்தது பதவிக்காக அல்ல, பொறுப்புக்காக. பலர் அதிகாரத்தை பெற்றவுடன் மக்களிடமிருந்து விலகி செல்கிறார்கள். ஆனால் முத்துராமலிங்கத்தேவர் அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களின் இதயத்திலிருந்து விலகவில்லை. அதுவே அவரின் பெருமை. அவரை எதிர்த்து பலர் நின்றார்கள், அவரை விமர்சித்தார்கள். அரசியல் சதிகளும் சூழ்ச்சிகளும் அவரை சுற்றி வந்தன. இருந்தாலும் அவர் தன் பாதையை மாற்றவில்லை. உண்மை என்று நம்பியதை துணிவுடன் சொன்னார். நீதி என்று உணர்ந்ததை தைரியமாக காத்தார். தோல்வி வந்தாலும் மனமுடையவில்லை, வெற்றி வந்தாலும் அகந்தை கொள்ளவில்லை. இதுவே அவரை சாதாரண மனிதர்களிடமிருந்து தலைசிறந்த தலைவராக உயர்த்தியது. அவரை பற்றி பேசும்போது மக்கள் ஏன் இன்னும் தேவர் என்று மரியாதையோடு தலைகுனிகிறார்கள் என்பதை நாமும் உணர முடிகிறது. காரணம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அரசியல் வரலாறு மட்டுமல்ல, அது ஒரு பண்பாட்டு நினைவுச் சின்னம். அவர் வெறும் தேர்தல்களில் வென்ற மனிதர் அல்ல, இதயங்களில் இடம் பிடித்த மனிதர். அவர் வெறும் ஒரு காலகட்டத்தின் தலைவர் அல்ல, காலத்தை தாண்டி பேசும் ஆளுமை. இன்றும் பசும்பொன் என்ற பெயர் கேட்டாலே மக்களின் மனதில் எழுவது மண் வாசனை மட்டுமல்ல, வீரத்தின் வாசனை, தியாகத்தின் வாசனை, நம்பிக்கையின் வாசனை.
அவரது வாழ்க்கை எளிதான பாதையல்ல, போராட்டங்களும் சவால்களும் நிரம்பிய பாதை. ஆனால் அந்த பாதையில் அவர் ஒருபோதும் தனக்காக ஓய்வெடுக்கவில்லை. தன் உடலை விட மக்களின் நலனை முன்னிலைப்படுத்தினார். தன் விருப்பங்களை விட நாட்டின் தேவையை மேலாக கண்டார். தன் வாழ்க்கையை விட தன் கொள்கைகளை பெரிதாக மதித்தார். அதனால்தான் அவர் இன்று வரலாற்றில் மட்டுமில்லை, மக்களின் நினைவிலும் வழிபாட்டிலும் மரியாதையிலும் வாழ்கிறார். 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் நாள் அவரது பிறந்த நாளிலேயே அவர் இந்த உலகை விட்டு பிரிந்தார். அது ஒரு மனிதரின் மறைவு மட்டுமல்ல, ஒரு வீரக் குரலின் மௌனம். ஆனால் உண்மையில் அந்த குரல் மௌனமாகவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் பேசிய வார்த்தைகள், அவர் காட்டிய தைரியம், அவர் காத்த மரியாதை, இவை அனைத்தும் இன்று வரை தலைமுறைகளை தூண்டிக் கொண்டிருக்கின்றன. சில மனிதர்கள் உயிரோடு இருக்கும்போது மட்டுமே வாழ்கிறார்கள். ஆனால் சிலர் மறைந்த பிறகுதான் பெரிதாக உயிர் பெறுகிறார்கள். முத்துராமலிங்கத்தேவர் அந்த இரண்டாவது வகையை சேர்ந்தவர். அவர் உடலால் மறைந்தாலும் அவரின் ஆவி இன்னும் இந்த மண்ணில் நடந்து கொண்டே இருக்கிறது என்று மக்கள் நம்புகின்றனர். பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒரு மிகப்பெரிய உண்மை. பிறப்பால் யாரும் பெரியவராக முடியாது. பண்பால், தியாகத்தால், நேர்மையால், தைரியத்தால் தான் பெரியவராக முடியும். செல்வம் இருந்தால் மரியாதை கிடைக்கலாம், ஆனால் மக்கள் இதயத்தில் இடம் கிடைக்காது. பதவி இருந்தால் அதிகாரம் கிடைக்கலாம், ஆனால் தலைமுறை தாண்டி நிலைக்கும் பெருமை கிடைக்காது. ஆனால் உண்மைக்காக வாழ்ந்தால், மக்களுக்காக தியாகம் செய்தால், அநீதிக்கு எதிராக தைரியமாக நின்றால், அப்போது ஒரு மனிதன் வரலாறாக மாறுகிறான். அதற்கே உயிருள்ள சாட்சியாக வாழ்ந்தவர்தான் பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர். அதனால்தான் இன்று வரை அவரது பெயர் ஒரு சாதாரண பெயராக உச்சரிக்கப்படுவதில்லை. அது ஒரு மரியாதை, அது ஒரு உணர்வு, அது ஒரு வீரத்தின் அடையாளம், அது மக்களின் நம்பிக்கை. பசும்பொன் தேவர் ஒரு மனிதர் அல்ல, ஒரு சகாப்தம், தலைவர் அல்ல, ஒரு தலைமுறையின் தைரியம். பெயர் அல்ல, தமிழர் நெஞ்சில் என்றென்றும் பொறிக்கப்பட்ட வரலாறு.